குட் பேட் ஆக்லி படத்தின் இசையமைக்கும் பொறுப்பிலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. பலரும் அவருக்கு பதிலாக அனிருத் தான் இசையமைப்பாளராக இருப்பார் என்று தெரிவிக்கிறாங்க. ஆனால் குட் பேட் ஆக்லி படத்தின் இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷ் பொறுப்பேற்றிருப்பதாக சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. குட் பேட் ஆக்லி படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், ஜிவி பிரகாஷ் இருவருமே நெருங்கிய நண்பர்கள். த்ரிஷா இல்லனா நயன்தாரா படத்தின் மூலம் ஆதிக் ரவிச்சந்திரனை இயக்குனர் ஆக்கியவர் ஜிவி பிரகாஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நட்பு குட் பேட் ஆக்லி படத்திலும் தொடங்கியது அப்படின்னு சினிமா வட்டத்துல தற்போது பேசப்பட்டிருக்காங்க. குட் பேட் ஆக்லி படத்துல பாடல்களையும் படமாக்கி முடித்து விட்டாங்க. இதனால் பாடல்களுக்கு மட்டும் தேவி ஸ்ரீ பிரசாத்தை உபயோகித்து விட்டு பின்னணி இசையமைக்கும் பொறுப்பை மட்டும் ஜிவி பிரகாஷ் ஏற்பார் என்று கூறப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை வதந்திகள் பரவி கொண்டுதான் இருக்கும். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித், த்ரிஷா, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட பலர் நடிப்புல உருவாகி வரும் படம் குட் பேட் ஆக்லி. இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என அறிவித்துள்ளது படக்குழு.